வணக்கம் மக்களே. நாம் இன்னைக்கு பார்க்க போற முக்கியமான வேலை வாய்ப்பு என்னன்னா, நம்ம மத்திய அரசின் ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியால இருந்து வந்திருக்க ஒரு சூப்பரான ஜாப் நோட்டிபிகேஷன் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப்சைட்கான லிங்க் நோட்டிபிகேஷன் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஃபர்ஸ்ட் இந்த நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி கேட்டிருக்காங்கன்னா, அசிஸ்டன்ட் மேனேஜர் 110 வேக்கன்ட் வந்து கேட்டிருக்காங்க. அதாவது ஜெனரல் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா, இது மத்திய அரசு வேலை வாய்ப்பு தான் இது. ஸோ 110 வேக்கன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து ஆன்லைன்ல ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ற டேட் பாத்தீங்கன்னா 4/12/2024 இருந்து 19/12/2024 இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணிடணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 19 டிசம்பருக்குள்ள நீங்க இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிடணும். டேட் வந்து அதாவது உங்களுக்கு டேட் எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்றது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் 5/1/2024 25ல உங்களுக்கு வந்துட்டு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 7 நாளைக்கு முன்ன உங்களுக்கான கால் லெட்டர்ஸ் வந்து ஆன்லைன்ல டவுன்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். ஸோ எவ்வளவு வேகன்சி, என்ன மாதிரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன்ஸ் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து போஸ்ட் வந்து ஜென்ரல்ல 18 வேகன்சி சொல்லியிருக்காங்க. இதற்கு நீங்க எனி டிசிப்ளின் வித் மினிமம் 60% ஆஃப் கிராஜுவேட் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது டிகிரி நீங்க முடிச்சிருக்கணும். பிளஸ் 60% வந்துட்டு ஜென்ரல் கேட்டகரியில இருக்கிறவங்க, எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா 55% நீங்க மார்க் எடுத்திருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு முன்னுரிமை பாத்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இல்லைன்னா எம்பிஏ நீங்க முடிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. லீகல் பொறுத்த வரைக்கும் நீங்க 9 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதுல வந்துட்டு பேச்சுலர் டிகிரி இன் லா முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வித் 60% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். இதுல வந்துட்டு நீங்க லா பிளஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஹெச்ஆர்ல 6 வேகன்சி கேட்டிருக்காங்க. இதற்கு பாத்தீங்கன்னா நீங்க எனி டிகிரி வந்து 60% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். பிளஸ் வந்துட்டு போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட்ல நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் 5 வேகன்சி சொல்லியிருக்காங்க. மெரின்ல ஒரு வேகன்ட், ஏரோநாட்டிக்கல்ல ஒரு வேகன்ட், மெக்கானிக்கல்ல ஒரு வேகன்ட், சிவில்ல ஒரு வேகன்ட், எலக்ட்ரிக்கல்ல ஒரு வேகன்ட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரி இன் பிடெக் நீங்க முடிச்சிருந்தா போதுமானது. பிடெக்ல சிவில், ஏரோநாட்டிக், மெரைன், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இதுல வந்து நீங்க 60% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா 55% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். உங்களுக்கு முன்னுரிமை பாத்தீங்கன்னா எம்இ, எம்டெக், எம்எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து ஐடி பொறுத்த வரைக்கும் நீங்க பிடெக்ல கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பிளஸ் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் எலக்ட்ரானிக்ஸ் வந்து நீங்க முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு நீங்க போஸ்ட் கிராஜுவேஷன் இன் ஐடி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்ததுன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. அக்யூரேட்டிவ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 10 வேகன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா நீங்க கிராஜுவேட் டிகிரி ஏதாவது முடிச்சிருந்தா 60% ஆஃப் மார்க் முடிச்சிருக்கணும். பிளஸ் வந்து 55% எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் பாஸ் பண்ணிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு கேண்டிடேட் ஷுட் ஹேவ் பாஸ்டு மினிமம் 7 பேப்பர்ஸ் இன்ஸ்டியூட் சொசைட்டி ஆஃப் இந்தியா இன்ஸ்டியூட்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் நீங்க பாஸ் பண்ணிருந்தா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 20 வேகன்ட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதற்கு வந்து நீங்க எனி டிகிரி முடிச்சிருக்கலாம். பிளஸ் வந்து 60% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் ஆனீங்கன்னா 55% மார்க் எடுத்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. அடுத்து மெடிக்கல் எம்பிபிஎஸ்ல 2 வேகன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு நீங்க எம்பிபிஎஸ் டிகிரி 60% மார்க் எடுத்திருக்கணும் சொல்லியிருக்காங்க. பினான்ஸ் பொறுத்த வரைக்கும் 18 வேகன்சி இருக்கு. 18 வேகன்சி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிகாம் முடிச்சிருக்கணும். பிளஸ் 60% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் வந்து 55% ஆஃப் மார்க் எடுத்திருக்கணும். எம்பிஏ பினான்ஸ் முடிச்சவங்க இல்ல சிஏ முடிச்சவங்க, எம்காம் முடிச்சவங்களுக்கு பாத்தீங்கன்னா முன்னுரிமை அளிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலா 110 வேகன்ட் சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க முழுக்க முழுக்க ஆன்லைன்ல தான் அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். இதுல ரிசர்வேஷன் கேட்டகரியில உங்களுக்கு தனியா பிரிச்சு போட்டிருக்காங்க பாருங்க. ஜெனரல்ல 43, எஸ்சில 15, எஸ்டில 10, ஓபிசில 34, இடபிள்யூஎஸ்ல 6, ஸோ பிடபிள்யூடில 5 வேகன்ட் சொல்லியிருக்காங்க. இதுல டோட்டலா வந்து 108 வேகன்ட்டுக்கு உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அடுத்து ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் நீங்க மினிமம் 21ல இருந்து மேக்ஸிமம் 30 வயசு வரை இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நீங்க எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ் 5 வருஷம் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. ஓபிசி கேண்டிடேட்ஸ் 3 வருஷம் ரிலாக்ஸேஷன். பிடபிலிட்டி கேண்டிடேட், டிசபிலிட்டி கேண்டிடேட்ஸுக்கு 10 வருஷம் சொல்லியிருக்காங்க. எக்ஸர்வீஸ் மேனா இருந்தீங்கன்னா 3 வருஷம் சொல்லியிருக்காங்க. விடோ டிவோர்ஸ்டு உமனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. இதுவே நீங்க ஆல்ரெடி இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்தீங்கன்னா, ஜிஐசி எம்ப்ளாயா இருந்தீங்கன்னா 8 வருஷம் உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க.
அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்புக்கு சேலரி பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 50,925ல இருந்து உங்களுக்கு சேலரி ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. பிளஸ் வந்து அலோன்சஸும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நல்லா படிச்சு பார்த்துக்கோங்க. அடுத்து இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம் உங்களுக்கு நடத்துவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் 200 மார்க்குக்கு இருக்கும். இது வந்து 2 லெவல் எக்ஸாமினேஷன் இருக்கும். ஃபர்ஸ்ட் எக்ஸாம் முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு மெடிக்கல் டெஸ்ட் நடத்துவாங்க. அடுத்து வந்துட்டு உங்களுக்கு இன்டர்வியூ இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்துட்டு இந்த எக்ஸாம் டெஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டுல சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருநெல்வேலியில நடக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நியர்பை சென்னையே நீங்க போட்டுக்கலாம். அப்ளை பண்றப்பவே எக்ஸாம் சென்டர்ஸை நீங்க மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்துட்டு எக்ஸாம் சிலபஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார் ஜெனரல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸுக்கு வந்து பாத்தீங்கன்னா பார்ட் ஏல ஹையர் ஆர்டர் ரீசனிங் எபிலிட்டி கிரிட்டிக்கல் திங்கிங்ல வந்துட்டு உங்களுக்கு 40 கொஸ்டின்ஸுக்கு 40 மார்க்கு உங்களுக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து பார்ட் பி பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் ஆஃப் ரீசனிங்ல 20 கொஸ்டினுக்கு 20 மார்க்கு கேட்டிருக்காங்க. அடுத்து வந்துட்டு டெஸ்ட் ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜுக்கு வந்து பாத்தீங்கன்னா 25 கொஸ்டினுக்கு 25 மார்க் கேட்டிருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் ஜெனரல் அவேர்னஸ்க்கு 20 கொஸ்டின்ஸ்க்கு 20 மார்க் கேட்டிருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் நியூமெரிக்கல் எபிலிட்டி கம்ப்யூட்டர் லிட்ரேச்சருக்கு வந்து பாத்தீங்கன்னா 15 கொஸ்டினுக்கு 15 மார்க் கேட்டிருக்காங்க. பார்ட் சிக்கு வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் இன் இங்கிலீஷ் லாங்குவேஜ் எஸ்ஏ இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ரைட் பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 30 மார்க்குக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ டோட்டலா வந்துட்டு பாத்தீங்கன்னா 150 மார்க்குக்கு 123 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இதுவே வந்து ஸ்பெஷல் ஸ்ட்ரீம் கேண்டிடேட்ஸ் அதர் தென் மெடிக்கலுக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு டெக்னிக்கல் அண்ட் ப்ரொஃபஷனல் லாங்குவேஜ்ல 40 மார்க் கேட்டிருக்காங்க. டெஸ்ட் ஆஃப் ரீசன் 20 கொஸ்டின் அந்த மாதிரி உங்களுக்கு மினிமம் குவாலிஃபை மார்க்குக்கு வந்து பாத்தீங்கன்னா 60% ஜெனரல் எடுத்திருக்கணும். ஓபிசி இருந்தீங்கன்னா 50% எடுத்திருக்கணும். ஓபிசி அண்ட் எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்ஸ்னா 50% ஆஃப் குவாலிஃபை மார்க் எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு 150 மார்க்கு உங்களுக்கு கேட்பாங்க. ஸோ 1.5 மணி நேரம் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது சாரி 2 மணி நேரம் எக்ஸாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்துட்டு ஆல் டிக்கெட்டு நீங்க கண்டிப்பா எடுத்துன்னு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை வெரிஃபிகேஷனுக்காக நீங்க பேன் கார்டு, பாஸ்போர்ட் இது மாதிரி நீங்க எடுத்துன்னு போற மாதிரி இருக்கு எக்ஸாம் டைம்ல. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்டிருக்காங்கன்னா உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் இதெல்லாம் நீங்க எடுத்துன்னு போற மாதிரி இருக்கும். இதை வந்து நீங்க ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிட்டு உங்களுக்கான வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும். அடுத்து இந்த வேலை வாய்ப்புக்கு ஹவு டு அப்ளைன்னு சொல்லிட்டு இங்க கிளியரா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆன்லைன்ல தான் நீங்க அப்ளை பண்ண முடியும். வெப்சைட் பொறுத்த வரைக்கும் GICRE.in இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க உங்க வேலை வாய்ப்புக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கு உங்களுக்கு வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸா வந்து 1000 ரூபாய் நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் ஜெனரல் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா. இதுவே SC ST உமன் கேண்டிடேட்ஸா இருந்தீங்கன்னா நீங்க எக்ஸாம் ஃபீஸ் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ நான் இப்போ முன்னே சொன்ன மாதிரி எக்ஸாமுக்கு வந்துட்டு அப்ளை பண்றதுக்கு உங்களோட ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் ஹேண்ட் தம்ப் இம்ப்ரெஷன் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் கேட்டிருக்காங்க. ஹேண்ட் ரைட்டன் டிக்ளரேஷன் பொறுத்த வரைக்கும் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க. பாயிண்ட் நம்பர் 4ல வந்துட்டு இதை வந்து நீங்க அப்படியே ஒரு ஒயிட் பேப்பர்ல ரைட் பண்ணி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். இதை அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்ல நீங்க பேமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே மக்களே, இந்த வேலை வாய்ப்பு பத்தி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.